ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் மேன்மைப்படுத்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை கேட்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 36வது வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்கு உரியதல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்கு உரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்புக்கொடாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்கு உரியது அல்ல. ஆண்டவர் இவ்வுலகத்திற்கு உரியதல்ல, இவ்விடத்திற்கு உரியதல்ல அப்படின்னு 2 முறை சொல்றாரு. ஒருவேளை நான் இந்த உலகத்திற்கு உரியவனானால் எனக்கென்று சில சீசர்கள் இருக்கிறாங்க, அவங்க சும்மா விட்டுருப்பாங்களா? என் மேலே கை வைக்க விடுவாங்களா? இது ஆண்டவர் அழகா சொல்றாரு. அவர் எப்படி தான் இவ்வுலகத்தில் இருந்தாலும் இது எனக்கு உலகத்திற்கு உரியவன் அல்ல அப்படின்னு ஒரு சிந்தையில காணப்பட்டாரோ, நாமும் இவ்வுலகத்திற்கு உரியவன் அல்லங்கிற எண்ணம் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். இதுல ஒரு பதம் வருகிறது, என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்கள். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நாமும் போராடுதோம், மனிதர்களோடு போராடுதோம். யாராவது நமக்கு எதிராக ஒன்று செய்துவிட்டால், பேசிவிட்டால், பார்த்து விட்டால், அவனை பார்க்கும் போதெல்லாம் எரிச்சல், கோபம் அப்படின்னு கடிக்கிறாங்க. இது தேவையில்லை, இது தேவையில்லை. என கண்பானவர்களே, வேதம் மிக தெளிவாக நமக்கு சொல்கிறது. யோவான் 17:14, நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தான் அல்ல, அதனால உலகம் அவங்கள பகைக்கும். எத்தனை பகைகள், எத்தனை விரோதங்கள் வந்தாலும் நமக்குள்ளாக இருக்க வேண்டிய எண்ணம், இந்த ராஜ்யம் இவ்வுலகத்திற்கு உரியதல்ல, என் ராஜ்யம், அவருடைய ராஜ்யம், அது பரத்திற்குரியது. அந்த ராஜ்யத்திற்கு நம்மை சொந்தம் பாராட்டணுங்கிறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். கண்களை மூடுவோம். ஆண்டவரே, நீர் சொன்ன பிரகாரம் நாங்களும் கவனமாக உம்மை சேவிக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.